गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवश्वरः गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுளர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 16/7/2026 ஜூலை மாதத்திலே வியாழக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 32ஆம் நாள். இன்றைய நாளிலே உத்தராயண புண்ணிய காலத்திலே கிரீஷ்ம ருது, முதுவேனிற் காலம், மிதுன மாதம், சுக்லபக்ஷம், வளர்பிறை, த்விதியை திதி மாலை 12:28 வரை, பின்பு திருதியை திதி 3வது திதி. உத்தராயணத்தின் கடைசி நாளில் இருக்கும். நாளைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம். அப்போது தேவர்களில் பகல் பொழுது முடிகிற கடைசி நாள் என்று அமிர்த யோகத்தோடு அமிர்த லக்ஷ்மி விரதம் இருப்பது இன்றைக்கு நல்லது. வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம். விருத்தி, வளர்ச்சி, சுபகாரியங்கள், தொடக்கங்கள், வணிகம், வீடு, மனை, தங்கம், எல்லாத்துக்கும் இந்த திருதியை திதி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். காலையில் 10:45 11:45 வரைக்கும், 12:15 1:15 வரைக்கும் நல்ல நேரங்கள் உண்டு. 1:30 ராகு காலம், 9:10 குளிகை நேரம், 6:7 யமகண்டம். குளிகை தெற்கு, தைலம் பரிகாரம். மிதுனத்திலே 10 வினாழிகள் இருப்பார் சூரியன். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசியிலே சந்திராஷ்டமம். சூரியனும் புதனும் இணைந்து இருக்கக்கூடிய மிதுன ராசி, உச்சம் பெற்ற குரு கடகராசி, சுக்கிரனும் கேது அமர சிம்மராசி, ராகு கும்பராசி, சனி மீனராசி, செவ்வாய் ரிஷபராசி. ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணத்தினால் கடகத்தில் குருவுடன் சேர்ந்த சந்திரன். இப்படி இருந்தால் இன்றைக்கி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. சுகஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுக்கு புகழுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஆஃபீஸில் உங்களை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு உண்டு. நல்ல ஒரு டோன் இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு, சுபகத்தினுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாங்க. புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. முக்கியமாக வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வீடு மனை யோகங்கள் இன்றைக்கி உண்டு. அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இந்த பொருட்கள், தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குவதற்கும் இன்றைய நாள் இனிதாக அமைகிறது. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 3ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து அமரக்கூடியதான சந்திரன் மனதிலே கிளாரிட்டி நல்லா கிளியர் பண்ணி விடுவார். 11வது இடத்தை லாபஸ்தானத்தை சனியை பார்க்குறார். அதனால் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள், எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற வள்ளுவத்துக்குடைய வாக்கை இன்றைக்கி நல்லா கொடுத்து வளர்ச்சியும் சுப காரியங்களையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி துணை நிற்கும். இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிற சந்திரன் ஆட்சியிலே அமர, குரு உச்சத்திலே அமர, இதனால் வரக்கூடிய அமிர்த யோகத்திலே அமிர்தாதி லக்ஷ்மி யோகமான விரதத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளிலே, குரு டேல இன்றைய நாளிலே ஆக்கப்பூர்வமான காரியங்கள் வளர்ச்சியை கொடுப்பதற்காகவும், வணிகத்திலே நல்ல புதிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும், புதிய தொடக்கங்களை ஏற்படுவதற்கும் நல்ல வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது. வீடு மனை யோகங்கள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. ஆட்சி பெற்ற சந்திரன், உச்சம் பெற்ற குரு, இந்த சூழ்நிலையை மனம்
விவேகமான சிந்தனைகளை நிறைய எடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. என்னதான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தையுமே வளர்ச்சிக்கான பாதைக்கு எப்படி கொண்டு செல்வது என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், வீட்டிலே சுப காரியங்களுக்கான நிகழ்வின் தொடக்கத்தையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் புதிய வணிகம், புதிய வீடு மனை யோகம், அதன் மூலியமாக வரக்கூடிய வளர்ச்சி, தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளுக்கு வரக்கூடிய செலவுகள் போன்றவை இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளிலே 2-9 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உயர்வான நாள், நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். 9-7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு தொடர்பாக உங்களுக்கு பயன் கொடுக்கும். திருத்தியை என்கிற 3வது திதியுள்ள இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு எந்த காரியம் தொடங்கினாலும் வளர்ச்சியை கொடுக்கும். யோகம் கொண்ட நல்ல நாளிலே அமிர்தலக்ஷ்மியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் உயர்வையும் உங்களுக்கு தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. சந்திர பகவான் லாபத்துக்குரியவர், ஆட்சியிலே அமர்கிறார் குருவுடன் சேர்ந்து. சூரியன் 12க்குரியவர், தொழில் ஸ்தானத்திலே புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். தொழிலிலே பல போட்டிகள் உண்டாகும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு இடர்பாடை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய வரும். நிறைய ஓட்டங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கும்போது வெற்றியை நீங்கள் இலக்காக அடைய வேண்டும் என்ற ஓட்டங்கள் ஜாஸ்தி ஆகத்தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். அதிர்ஷ்டம் எண் 7-3. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. பணத்திற்கான வழிகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி தன தானிய சம்பத்து பெறக்கூடிய நல்ல நாள். வளர்ச்சிக்கான சுபகாரியங்களுக்கான தொடர்புக்கு, நல்ல வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவும். வியாபாரம் பெருகும். வீடு மனை யோகங்கள் உண்டாகும். நல்ல வணிகத்தினாலே வரக்கூடிய லாபத்திலே தங்கம் வெள்ளி போன்ற முதலீடுகள் உங்களுக்கு இன்றைக்கி சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்க போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு சந்திரனின் ஆட்சி நிலை, குருவின் உச்ச நிலை, இது உங்களுக்கு பல பயணங்களை ஏற்படுத்தும். நிறைய அலைச்சலை கொடுக்கும். லாபத்தின் நோக்கிய பயணங்கள், வணிகத்திலே வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள், விருத்திக்கான வழிகளை எப்படி கண்டுபிடிக்கலான்ற விஷயங்கள், சுப காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கான தொடக்கங்களுக்கான வளர்ச்சிகள், அதனால் பயணங்கள். அதனால் வணிக நிமித்தமாக லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கும். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பூராட உத்திராட நட்சத்திரக்காரர்களை சந்திராஷ்டம எதிர்ப்பினால் நிறைய எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. முக்கியமாக எந்த காரியத்தை ஆரம்பிச்சினாலும் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தடங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை கமாவாக மாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி பெருசாக புதிய காரியங்கள் செய்யாமல் ஏற்கனவே ரொட்டீனில் செய்யக்கூடிய காரியங்களை இன்றைக்கி தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அதுவே நல்லது. அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது. 9-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் நிதானம் தேவை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சந்திரன் குருவுடன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க தோணும் மனசு. சுப காரியங்கள் எல்லாம், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் உங்கள் எதிர்முன்னே வந்து நிற்கும். அதனுடைய தொடக்கத்தை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சி, வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய விருத்தி போன்ற தன்மைகள் எல்லாம் இருப்பதனாலும், வீடு மனை யோகம் இருப்பதனாலும் இந்த நாள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான நாள். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி உண்டாகும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, வரவுக்கான நாள். இந்த நாளிலே 6ஆம் இடம் அப்படிங்கிறதே சத்ருஸ்தானம். அங்கே உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்த சந்திரன் ஆட்சியிலே. அதனாலே எல்லா விதத்திலும் லாபம் உண்டு. கொடுத்த பணம், ஆரோக்கிய மேம்பாடு, சத்ருக்களினால் இந்த தொல்லைகள் விலகல், கேஸெல்லாம் ஜெயிக்கிற சூழ்நிலைகள், இப்படி நல்ல ஒரு பாசிட்டிவ் டோனை நீ கொண்டு வந்து காட்டப்போகிறது. வளர்ச்சியின் தொடக்கம் இந்த நாள். வணிகத்திலே நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, நன்மையான நாள். இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சந்திரன் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. உச்ச குரு தன் பார்வையை உங்கள் லாபஸ்தானத்தில் வைக்க அவ்வளவு நன்மை. இந்த நன்மையை ரீபோர்ட் பண்ணுறதும், உங்கள் ராசிக்குள்ளர சந்திரனின் குருவின் பார்வை இருப்பதும் உங்களுடைய மனநிலையை நல்ல வளத்துடன் வைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை குருவின் அருளாலே நன்மையாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய வழியில் தான் இருக்குது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.